சரியாயிடுச்சு, விஷம் போயிடுச்சு. கௌரி, உனக்கு ஒண்ணு இல்லை கௌரி, உனக்கு எல்லாம் சரியா போச்சு பந்தம் 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 சக்தி 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 எழுந்துருங்க சக்தி
சக்தி சக்தி எழுந்துருங்க சக்தி 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 ஐயா ஐயா காப்பாத்துங்க சீக்கிரம் வாங்க இங்க வந்து சக்தியை பாருங்க என்னாச்சுன்னு பாருங்க ஐயா சக்தி என் ஊரை காப்பாத்திட்டா அவரு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு அவரை எப்படியாவது காப்பாத்துங்க நாகர் வந்திருக்காரு நம்மள பார்க்க நாகர் வந்திருக்காரு ஒண்ணும் இல்லடா ஒண்ணும் இல்ல சரியா போயிடும் சரியா போயிடும் அவன் வாயை தோற சீக்கிரம் சீக்கிரம் சக்திய மேல கொண்டு போயிடலாம் ஏமா ஏமா இப்படி பண்ணின எதுக்காக அவனை விட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அவனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே அவன் அக்கா தான் ஆனா அவங்க அக்காவை விட உன்னதான் இப்ப அதிகமா நேசிக்கிறான் இப்ப இந்த உலகத்துல அவனுக்கு வேற யாருமே தேவையில்லை நீ மட்டும் இருந்தா போதும் அவன் மனசு பூரா நீதாமா நிறைஞ்சு நிற்கிற அதுதான் தெய்வ சித்தமும் கூட நீயும் அன்பா இருந்ததாதான் இவன் சொல்லியிருக்கான் ஆனா இப்ப நீ மாறிட்ட அவன் மாற மாட்டான் எப்பவுமே மாற மாட்டான் சக்தி ஒண்ணு விட்டு விலக மாட்டான் நீ அவனை விட்டு விலக நினைச்சாலும் அது நடக்காது அதனால சேர்ந்தே இரு நீ சரியாயிட்ட சரியாயிட்டடா மெதுவா மெதுவா கௌரி கௌரி கௌரிக்கு ஒண்ணு ஆகலை குரு ஒன்னும் ஆகலடா உன் கௌரிக்கு எதுவும் ஆக நீயும் விட மாட்ட உனக்கு எதுவும் ஆக நானும் விட மாட்டேன் என்ன குரு எனக்கு எனக்கு என்னாச்சு இந்த அண்ட சராசரத்தையும் கட்டி ஆளும் ஈசனோட கழுத்துல இருக்கிற நாகர் இங்க வந்து உன் கௌரிய கடிச்சிருக்கார் உன்னை விட்டு விலகி போகணும்னு கௌரி நினைச்சதுனால அதை தடுக்கிறதுக்காக அந்த ஈசன் நாகர் அனுப்பி தடுத்திருக்கார் கௌரியோட உடம்புல இருந்த விஷத்தை நீ எடுக்கும்போது ஓ உடம்புக்குள்ள நாகரோட விஷம் இறங்கிடுச்சு அதனாலதான் நீ மயக்கமாயிட்ட எனக்கு இன்னும் அதுதான் புரியலடா சக்தி கௌரி தப்பிச்சு போகணும்னு நினைச்சதால நாகர் அவளுக்குள்ள விஷத்தை இறக்கி அவளை மயக்கமாக்கிட்டாரு
உனக்குள்ள ஏன் விஷத்தை இறக்கினாரு? புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுச்சு. சக்தி, நீ தப்பு பண்ணிட்டடா, தப்பு பண்ணிட்ட. அறிவு கெட்டவனே. குருவே, நீங்க சொல்றது எனக்கு புரியல. மடையா மடையா, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து உன்னை வளர்த்த உங்க அக்காவோட அனுமதி இல்லாம தானே இந்த கல்யாணம் நடந்தது. அந்த பெண் தெய்வத்தோட சாபம் உனக்கு இருக்கும்ல. அப்படியா? ஆமா, நீ கிளம்பு, கிளம்புடா. கௌரியும் கூட்டிக்கிட்டு போய் அக்காவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு வாடா. அப்பதான் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும். ஆனா எங்க அக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? பண்ணுவாடா, பண்ணுவா. போயிட்டு வா, உனக்கு ஈசன் துணை இருப்பார். பந்தம் 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 பந்தம். நான் ஆசைப்பட்ட மாதிரி கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. ஆசீர்வாதம் பண்ணுக்கா. கேக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? ஏண்டா, என்னை ஏன் இப்படி படப்படுத்துற? போய் போய் நீ எனக்கு தம்பிய வந்து வாச்சி. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அதுக்கு நீ எனக்கு காட்டுற பரிகாரம் இதானா? சொல்லுடா, வாய் திறந்து சொல்லு, சொல்லு, சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா. பாவி, படுபாவி. அவனுக்குதான் புத்தி இல்லை, உனக்கு எங்கடி போச்சு? கட்ட புருஷனை அம்போடு விட்டுட்டு இன்னொருத்த கையால தாலி வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அக்கா பேசாதடா. என் அக்கான்னு கூப்பிட்டு நானே உனக்கு கொண்டுடுவேன் ராசி. ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை நான் படிச்சு படிச்சு சொன்னேன், செல்வாதான் உன் புருஷன். காதுல வாங்கியா நீ? நீ என்னடி சொல்றது, நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு நீ தாலி கட்டிட்டு வந்தா நான் ஏத்துப்பேன் நினைச்சியா? அன்னைக்கு உன் தங்கச்சி வந்து உனக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போறா. இப்படி உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து கூடவா இப்படி ஒரு பாவ காரியத்தை பண்ணிட்டு வந்தீங்க? அந்த செல்வா, உனக்காக அவன் என்னெல்லாம் தியாகம் பண்ணா. அவனுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி நீ மனசு வந்தது? பேசாதடா. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. எனக்கு இப்படி ஒரு தம்பியும் இல்லை. நான் செத்தாலும் என் முகத்துல முழிக்காத. 2 பேரும் போயிடுங்க. அக்கா அக்கா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யாரு உனக்கு அக்கா? யாரு உனக்கு அக்கா? இனிமேல் அக்கா இக்குன்னு சொல்ற வேலை வச்சுக்கிட்டு அப்புறம் நடக்கிறதே வேற. அக்கா அக்கா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்க. இப்ப 2 பேரும் வெளியில போறீங்களா இல்லையா? நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? வெளியில போறீங்க. என்ன போடி வெளியில.
யார் நீ சொல்லு யார் நீ ஏய் இப்ப நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா சொல்லு நான் ஜீவா